இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணதான். ஒரு பக்கம் ராகினி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பிரச்சனை வரப்போகுது, ராகினி வீட்டுக்கு வராமலே இந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, விஜயன் காவேரியோட கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா நிவின் உளறிட்டார்னா வரப்போகிற பிரச்சனைகள்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அந்த பக்கம் ஒரு லிஸ்டெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யார்? இந்த கதையுடைய 2வது அத்தியாயம் கொடைக்கானலில் இருக்க வரைக்கும் இது வேறு கதையாக இருந்துச்சு. இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கதை மாறினதுக்கான முக்கியமான காரணமே குமரன் தான். பணத்தை ஜெயிச்சாச்சு, அப்பாவை ஏமாற்றி அப்பாவோட மரணத்துக்கு காரணமாக இருந்த ஒரு வில்லனை பழி வாங்கி கோர்ட் மூலமாகவே கையில் காசை 30 லட்சத்தை வாங்கிட்டு கிளம்பி வராங்க இங்கே காவேரியும் குடும்பமும். இதுக்கப்புறம் இனியெல்லாம் சுகமேன்னு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் குமரன் தான் பணத்தை தொலைச்சார். ஸோ கம்ப்ளீட்டாக குமரன் பணத்தை தொலைச்சதுனால வேறு வழி இல்லாமல் நர்மதாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் இப்போ கையில் இம்மீடியட்டாக பண தேவைக்குமாக தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டாய கல்யாணத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு இப்போ காவேரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ குமரன் என்னைக்கு மாட்ட போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ காவேரி ஆலய காணோம். ஏன் அப்படின்னா விஜய் உண்மையிலே படுத்துகிற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார். தெளிவாக இந்த மாதிரி போகிறேன்னு சொல்கிறவங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நிஜமாக போகிறேன்னு நினைக்கிறவங்க, நீ அதெல்லாம் நினைக்கல, நான் ஒன்று போகாதன்னு கெஞ்சுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிளம்பி போகிறேன்னா போயிட்டே இரு, எனக்கு நீ வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க என் சித்தியை காயப்படுத்திருக்கேன், என் பாட்டியை காயப்படுத்திருக்கேன், எல்லாத்தையும் வருத்தப்படுத்திருக்கேன். எனக்கு ஒன்று பார்த்தாலே எரிச்சலாக தான் இருக்குது அப்படின்னு கோவப்பட்டார். ஒன்று பார்த்தா பயமாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டார். அந்த கோபத்தை தான் அந்த லெட்டரை எழுதி வச்சு அந்த லெட்டரில் திருப்பி சொல்ல வர வார்த்தையை என் பக்கம் இருந்த நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்கல. அதே சமயத்தில் நான் போனாலும் யாரும் தேடவும் போகிறதில்ல. நான் போயிட்டேன்னா ராகினி இந்த வீட்டுக்கு வரவும் போகிறதில்ல. ராகினியோடைய உண்மையான முகம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனதுக்கு பிறகு இப்போ தாத்தா என்ன நடந்தாலும் சரி உன் மனைவியோட தான் வரணுன்ட்டாங்க. இவரும் தேடி அலைஞ்சு கடைசியாக கிளம்பி கொடைக்கானலுக்கே வந்துட்டார். கொடைக்கானலில் தேடி அலைகிற இதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட நேரடியாக நின்று போன கையோட நேரடியாக கல்யாணத்தே பண்ணிக்கலாம். பசுபதி வெளில கல்யாணத்தை பண்ணிக்கலாம், கொடைக்கானலில் வச்சு பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஐடியாவில் வேறு இருக்காங்க. ஸோ பசுபதி, ராகினி, அஜய், அப்புறம் அன்பு இவங்கெல்லாம் யார்ட்டையும் சொல்லாமல் இந்த குடும்பத்தில் சொன்னால் குடும்பம் கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு வர. அதே சமயத்தில் விஜயும் காவேரியும் கொடைக்கானலில் இருக்க. விஜய் எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு தேடி காவேரியை கண்டுபிடிச்சி, காவேரி நீ என் கூடவே இருந்து நீ போனதுக்கப்புறம் எனக்கு என் உயிரே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு காவேரி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காவேரி, நீ என் கூட இந்த கான்ட்ராக்டை கூட கிழிச்சு போட்டலாம், நீ என் கூட வாழ்ந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா பிரிவில் தான் அந்த காதல் இருக்குங்கிறலாம் தெரிய வரும் அப்படிங்கிற லாஜிக்கை வச்சு அது நடக்க. இந்த சமயத்தில் இந்த கல்யாணத்தையும் நிறுத்துவாங்களா இல்லை எப்படியோ மனசு சரி பண்ணி காவேரியை விஜய் வீட்டுக்கு கொண்டு பார்த்தா பெரிய அதிர்ச்சியாக கூடவே அஜயும் ராகினியும் உள்ள நாங்கள் கல்யாணத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நுழைய போகிறாங்க. அதில் வரப்போகிற பிரச்சனைகள் என்ன நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்